லவர் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. மணிகண்டன் அவர்கள் வந்து கதை சூஸ் பண்றது நல்ல கதையெல்லாம் சூஸ் பண்ணிருக்காரு. நல்ல கதை தான். அமைஞ்சிருக்கு. இது அதை விட நல்லாவே பெட்டரா தான் இருக்கு. என்ன கான்செப்ட் இந்த படம்? இந்த கான்செப்ட் வந்துட்டு லவர் வந்து அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நல்லா தான் இருக்கு. மணிகண்டன் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. குட் நைட்டை விட பெட்டரா இருக்கு. அவங்க அவங்களோட பிசினஸ் வந்து நல்லா டெவலப் பண்றாங்க. அதான் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. யாரையும் எதிர்பார்க்காம அவங்களே ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல அவர் மட்டும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பொசசிவ்னஸ் இருக்கு. ரியலா தான் இருக்கு. பொசசிவ்னஸ் நல்லா தான் இருக்கு. லவ்வர் படமா? நான் ஆக்சுவலாக வந்து ஓகேண்ணா. நான் ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு நான் மூவி பார்க்காம இருந்தேன். ஒரு லாஸ்ட்டாக கேப்டன் மில்லர் பார்த்துருக்கு. ஆனால் கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் அது பார்க்காம இருந்தேன். பட் ட்ரெய்லரில் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஆனால் வந்து ஒன் டைம் தான் பார்க்க முடியும். ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப அதான் ரிப்பீட்டாக அந்த மூவியில் வந்துருக்கு. 2.5 hours சேம் அதே தான். அது எப்படின்னு தெரியல, அவங்க மைண்ட் செட் தான். இது எனக்கு ஓகே. இல்ல 18+ இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, சென்சார் பண்ணிடுறாங்க. அது கன்சர்ன் ஆல் தான். சேம் மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கு. குட் நைட்டோட மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கு போடுறாரு. ஆனா இதுல அந்த அளவுக்கு மியூசிக் பேசப்படலையே. அது பரவாயில்ல நினைக்க முடியாது. மியூசிக் அந்த அளவுக்கு இல்ல பரவாயில்ல, ஓகேன்னா சொல்ல முடியும். ரியல் லைஃப்ல நடக்கிறது அப்படியே இருக்கு. லவ் ஸ்டோரி அவ்வளோ. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் படத்தை. ஸ்டோரி லேக் ஆகுது. ஸ்டோரி இடத்துல கொஞ்சம் எரிச்சுதான் இருந்துச்சு. நார்மல் ஸ்டோரி தான், வேற ஒன்றும் பெருசா பண்ணல. நார்மல் ஸ்டோரியே திரும்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளசண்டா பண்ணாரு. இப்போ ஆங்கிரியா பண்றாரு கேரக்டர். இப்போ வந்து மூவி டீம் பாத்தீங்கன்னா பாதி பேர் குட் நைட் மூவில இருந்தா அப்படியே இந்த படத்தை கம்பேர் பண்ணிட்டு குட் நைட் நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. அந்த கதையில ஒரு ஸ்டார்டிங் எண்டிங் நல்லா இருந்துச்சு. இதுல வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அவ்வளவு சொல்ல முடியும். ஆனா ஆங்கிரி புது கேரக்டர் பண்ணிருக்காரு. ஆங்கிரியா பண்ணிருக்காரு. ஆங்கிரியா பார்த்தது இல்ல. ஜெய்பீம்ல வந்துட்டு ரொம்ப புவரா பார்த்தோம். பிளசண்டா பார்த்து இப்போ ஆங்கிரியா பாக்குறோம். நல்லாதான் இருக்கு சாங்லாம். எப்படி இருக்கு படம்? படம் ஆக்சுவலா பார்க்கலாம், நல்லா இருக்கு. குட் நைட் மாதிரி இல்லைனாலும் இது ஒரு எமோஷனலி லவ் பிரேக்கப் இருந்தாலும் வாழ்க்கையில அவர் எப்படி அச்சீவ் பண்றாரு அப்படி இருக்கு. மணிகண்டனோட ஆக்டிங்கா இது ஆங்கிரியாவே எந்த படத்தையும் நடிச்சதில்லை. இந்த படத்துல ஆமா, ஒரு ஆங்கிரி மோடா தான் இருக்காரு ஆக்சுவலி. பட் இது வந்து புதுசா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்க்கலாம். அவர் சிம்பிளா இருக்கு. சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. மணிகண்டன் அவர்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் வந்து லவ் பேஸ்ட் மூவின்றாங்க. அந்த லவ் சீன்ஸ் தான் பாக்குறப்ப நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். எல்லாருக்கும் அந்த விஷயம் கரெக்டா டெலிவரி நல்லா இருக்கு. மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக் நல்லா இருக்கு. வந்தா சுத்தா போனா ரிப்பீட் அந்த கதை இருக்குன்னா அதே தான். பொசசிவ் தான் ஃபுல்லா. அந்த பொசசிவ்னஸ் இதுதான். படம் ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கா? ஓகே தான். குட் நைட் அளவுக்கு இருக்கா? குட் நைட் இல்ல, அது கம்பல் பண்ணக்கூடாது. இது வேற லெவல். சேம் மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கும் மியூசிக் போட்டிருக்காரு சாண்டோட. இந்த படத்துல எப்படி மியூசிக்ல ஒண்ணுமே இல்லைண்ணா. சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ குட் நைட்னா ஒரு பிஜிஎம் நம்மளுக்கு டப்பு ஞாபகம் வரும். இதுல அப்படி எதுவுமே இல்லை. சாங்ஸுக்கும் நம்மளுக்கு அதுல ஒரு கொடுத்துட்டாங்க ஒரு சாங்ஸ் குட் நைட்ல. பட் ஆனா வந்து இதுல கொடுக்கல. இவர் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சாங் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மற்றது எல்லாமே ஒரு இதுல போட்டுனே இருக்கிறாங்க சாங்ஸ். வேலைக்காக இது ஃபீல் குட் படம் இல்லை. கப்புள்ஸுக்கு ஓகே, என்ன மாதிரியே பசங்களுக்கு ஓகே. பட் ஆனால் வந்து என் ஸ்டோரி அப்படியே தெரிச்சுக்கிறாங்க. இதில் இப்போ ரன்னிங்கில் என்ன ஆகுதோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கோசம் தான் நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தேன். நான் மட்டும் வந்தேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியுங்க. ரொம்பலாம் இல்லைக்கா, ஓகே தான். என்ஜாய் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். கப்புள்ஸ் பார்க்குற மூவி இது. ஆனா ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா சென்சார் கட்லாம் பண்ணாம கெட்ட வார்த்தை பேசுற மாதிரிலாம் இதுல சென்சார் கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து காமன் ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ அது நம்ம பார்க்கும்போது போட்டுருக்கலாம். ஃபேமிலி இருக்கும்போது சென்சார் போட்டிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோலயே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே.